கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன என்றால், நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறது என்பது பிரியமானவர்களே நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. வேதத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள் என்று. மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுதல் என்பது விசுவாசமும் நம்பிக்கையும் கலந்த ஒன்றாய் இருக்கிறது. இங்கே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 105ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவரை ஏன் தேடுகிறோம்? நாம் அவருக்குள்ளாக பலனை பெறும்படியாய், அற்புதத்தை அடையாளத்தை அடையும்படியாய், நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழும்படியாய். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை தேடுகிறவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள், அவரை சார்ந்து இருப்பார்கள், அவரை பற்றி கொண்டு இருப்பார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அவரை தேடுகிறவர்கள் யார்? பிரியமானவர்களே, உம்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு கூட நடைந்தேற ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஏன் அவரை தேடுகிறோம் என்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய விசாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரியமான கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதாம், அது பலத்த துருகம், ஒரு டவர் போன்று இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஜெயங்கொடுக்கிற நாமம், சமாதானம் கொடுக்கக்கூடிய நாமம், பிரியமானவர்கள் நமக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு நாமம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்போட்டு கொண்டு நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாமம் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்குள்ளே நீதிமான், கர்த்தரை தேடுகிறவன் நீதிமான், அவன் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 17:7 பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் திட நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாகு 1:7 பார்க்கிறோம். பிரியமான கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணாய் இருக்கிறார். இக்கட்டு காலத்திலே அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 91 பிரியமானவர்களே, அவன் என்னிடத்தில் 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அது மாத்திரமல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிற இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நித்தமும் அவரை தேடுவோம். அவருடைய நாமத்தை அறிந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் கேட்ட இந்த வேத வசனங்களின்படி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பெரியவர்களையும் ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களோடு கூட படித்தவர்கள், வேலை செய்கிறவர்கள், அக்கம்பக்கத்தார், இனஜன பந்துக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த வேத வசனங்களினால் நீர் ஆசீர்வதியும். அவர்களை திடப்படுத்தும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை உயர்த்தும், அவர்களை தப்புவித்து கனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.